அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சந்தியா. எனக்கு தற்போது 27 வயது ஆகிறது. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வேலம்பட்டி பக்கம் உள்ள என் தட்டக்கல் ஊரைச் சேர்ந்தவள். என் கணவனுடைய பெயர் கந்தன். அவருக்கு 35 வயது ஆகிறது. என் கணவன் சொந்தமாக சரக்காட்டை ஓட்டி வருகிறார். நானும் அவரும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணமும் செய்து கொண்டோம். எங்களின் காதலுக்கு சாட்சியாக எனக்கு தற்போது 2 மகன்களும் உள்ளனர். நானும் என் கணவனும் காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். என் கணவனும் வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூருக்கு சென்று விடுவார். 2-3 நாட்களுக்கு பிறகுதான் வீட்டுக்கே வருவார். அப்போது நான் மட்டுமே வீட்டில் தனியாக இருப்பேன். எங்கள் ஊரை சேர்ந்தவன் தான் சிவசக்தி. இவனுக்கு 23 வயசாகுது. எங்கள் ஊரில் பால் பாக்கெட் வியாபாரம் செய்து வருகிறார். தினமும் காலையில் அனைத்து வீடுகளுக்கும் பால் பாக்கெட் இவன் தான் போடுவான். நான் அப்போது ஒரு நாள் எனக்கு 5 வயது குழந்தைகள் தான், 2 குழந்தைகள் இருக்கிறது. அவர்கள் இன்னும் பள்ளிக்கு கூட செல்லவில்லை. அதனால் என் குழந்தைக்கு சில நேரங்களில் மாலை கூட பால் பாக்கெட் தேவைப்படும். உன்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா என நான் அவனிடம் கேட்டேன். அவனும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கிறேன் என அவனுடைய செல்போன் நம்பரை கொடுத்து விட்டு சென்றான். எனக்கு எப்போதெல்லாம் பால் பாக்கெட் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் அவனுக்கு ஃபோன் போட்டு பால் பாக்கெட் வேணும் என சொல்வேன். அவனும் உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வந்து பால் பாக்கெட்டை கொடுத்து விட்டு செல்வான். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அவனுக்கும் எனக்கும் நெருக்கம் ஏற்பட்டது. பால் பாக்கெட் கொண்டு வந்து கொடுக்கும் போதெல்லாம் என்னிடம் நீண்ட நேரம் பேசிவிட்டு செல்வான். அதன் பிறகு நானும் அவரும் செல்போனிலும் பேச ஆரம்பித்தோம். நீண்ட நேரம் செல்போனிலும் நானும் அவரும் அடிக்கடி பேசி பழகி வந்தோம். ஒரு கட்டத்தில் இதுவே எங்களுக்குள் நெருக்கத்தையும் ஏற்படுத்தியது. என் கணவனும் அடிக்கடி வெளியூருக்கு சென்று விடுவதால் என்னுடைய உடல் தேவைக்காக நான் சிவசக்தியுடன் ரொம்ப நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன். அவனுக்கு இன்னும் திருமணமும் ஆகவில்லை. அதனால் என்னுடைய கணவன் வெளியூருக்கு செல்லும் போதெல்லாம் சிவசக்தியினுடைய வீட்டுக்கு அழைத்து அதன் பிறகு அவனுடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன். இதன் பிறகு நாங்கள் ரொம்ப நெருங்கி பழகவும் ஆரம்பித்தோம். சில நேரங்களில் நான் அவனுக்கு வீடியோ காலிலும் கூட பேசுவேன். அப்போது நான் நிர்வாணமாக கூட அவனுடன் நான் வீடியோ காலில் பேசி பழகி வந்தேன். எந்நேரமும் நானும் அவரும் செல்போனில் பேசுவது, உல்லாசமாக இருப்பது, இதையே நாங்கள் வழக்கமாக வைத்து கொண்டோம். நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருந்தது. அதன் பிறகு பால் பாக்கெட் கொண்டு வரக்கூடிய சிவசக்தி என்னுடைய வீட்டுக்கு கொடுக்கும்போது என்னிடம் அதிக நேரம் பேசிவிட்டு செல்வது அக்கம்பாக்கத்தாருக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. கணவன் வீட்டில் இல்லாத சமயத்தில் இந்த பையன் அதிக நேரம் அவருடன் பேசுகிறான், அவர்களுக்குள் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது என அரசல் புரசலாக பேச ஆரம்பித்தனர். அது அப்படியே அரசல் புரசலாக என் கணவனின் காதுக்கும் வந்தது. ஆனால் என் கணவன் என் மீது இருந்த நம்பிக்கையின் காரணமாக அவர் அதை நம்பவில்லை. ஆனால் அதன் பிறகு அவர் என்னுடைய நடவடிக்கையை கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். என்னுடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் இருப்பதை அவர் அறிந்தார். நானும் அடிக்கடி செல்போனில் யாருடனோ பேசியிருப்பதையும் அவர் பார்த்தார். இதனால் அவருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த என் கணவன் என்னை அழைத்து உன்னுடைய செல்போனை கொடு என கேட்டார். நான் ஏன் கேட்கிறீர்கள் என்று கேட்டேன். இல்லை, நீ கொடு, நான் சொல்கிறேன் என்று கேட்டார். நான் அப்போது அதில் பாஸ்வேர்டு போட்டு வைத்திருந்தேன். பாஸ்வேர்டை எடுத்துக்கொடு என்று கேட்டார். நானும் பாஸ்வேர்டை எடுத்து கொடுத்தேன். அதன் பிறகு அவர் என்னுடைய வாட்ஸ்அப்பை பரிசோதனை செய்தார். அதில் நான் சிவசக்தியுடன் அதிக நேரம் பேசியிருப்பதும் அவனுடன் நான் வீடியோ காலில் பேசியிருப்பதையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். ஏன் இந்த பையனுடன் நீ அடிக்கடி ஃபோன் பேசுகிறாய், ஏன் இந்த பையனுடன் நீ வீடியோ கால் பேசுகிறாய் என என்னிடம் சண்டையிடவும் ஆரம்பித்தான். நானும் அவன் எனக்கு தம்பி போல என்று சொல்லி சமாளித்தேன். அதை என் கணவன் நம்பவும் இல்லை. சரி, இனி உன் தம்பியோட நீ பேசவே கூடாது, அவனிடம் நீ பால் பாக்கெட்டும் வாங்கக்கூடாது, அவன் நம்ம வீட்டு பக்கமும் வரக்கூடாது என ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டார். அதே போல் உடனடியாக சிவசக்திக்கும் ஃபோன் செய்து இனி என்னுடைய வீட்டுக்கு நீ பால் பாக்கெட் கொண்டு வரக்கூடாது, என்னுடைய வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது என அவனையும் எச்சரித்தார். இதனால் அவனும் பயந்து போனான். அதன் பிறகு நானும் அவனும் சந்திக்கவே இல்லை. நானும் அவனும் செல்போனில் பேசிக்கொள்ளவும் இல்லை. என்னுடைய கணவன் என்னுடைய செல்போனையும் பிடுங்கி வைத்து கொண்டார். நீ செல்போனில் இருந்தால் தானே நீ அவனுடன் பேசுவாய், அதனால் உனக்கு செல்போனே கிடையாது என பிடுங்கி வைத்து கொண்டார். நமக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. அந்த 2 குழந்தைகளின் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது, உன்னுடைய நடவடிக்கையும் எனக்கு சரியாக படவில்லை என செல்போனையும் பிடுங்கி வைத்து கொண்டார். அதனால் நான் என் கள்ளக்காதலான சிவசக்தியுடன் பேச முடியாமலும் அவருடன் தனிமையில் உல்லாசம் இருக்க முடியாமலும் நான் தவிர்த்து வந்தேன். இப்படியே நாட்களும் சென்று கொண்டே இருந்தது. அப்போது ஒரு நாள் என் கணவன் திடீரென எனக்கு வெளியூரில் வேலை வந்திருக்கிறது, நான் சென்று 2-3 நாட்கள் பிறகுதான் வருவேன் என என்னிடம் சொன்னார். அப்போது என் கணவனிடம் நீங்கள் சென்றுவிட்டு 2-3 நாட்கள் வரும் வரை ஏதாவது அவசரம் என்றால் நான் எப்படி உங்களை தொடர்பு கொள்வேன், என்னுடைய செல்போனை தந்துவிட்டு செல்லுங்கள் என நான் கேட்டேன். அது கொஞ்ச நேரம் யோசித்த என் கணவனோ சரி என்று அந்த செல்போனை என்னிடம் கொடுத்து விட்டு சென்றார். அப்போது நான் உடனடியாக சிவசக்தியை தொடர்பு கொண்டேன். என் கணவன் இப்போது வெளியூருக்கு கிளம்பி கொண்டு இருக்கிறார்,
கொஞ்ச நேரத்திலேயே அவர் கிளம்பி விடுவார். நானும் என்னுடைய குழந்தைகளையும் சீக்கிரமாகவே தூங்க வைத்து விடுகிறேன். நீ என்னுடைய வீட்டுக்கு வா, நாம் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறினேன். அவனும் அதற்கு சரியென சம்மதம் தெரிவித்தான். அதனால் என் கணவன் கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே என் 2 குழந்தைகளுக்கும் நான் சாப்பாடு கொடுத்து அவர்களை தூங்க வைத்து விட்டேன். எப்போதுமே வழக்கம் போல சிவசக்தி என்னுடைய வீட்டிற்கு இரவு 10 மணிக்கு மேல், இல்லை என்றால் 11 மணிக்கு மேல் தான் என்னுடைய வீட்டுக்கு நான் அழைப்பேன், அவனுடன் உல்லாசமாக இருக்க. ஆனால் ரொம்ப நாட்களாக அவனுடன் நான் உல்லாசமாக இருக்க முடியாமல் போனதால் நான் அவன் மீது ரொம்ப தீவிரமான வெறியில் இருந்தேன். அதனால் அவனை சீக்கிரமாகவே என்னுடைய வீட்டிற்கு வரும்படியும் நான் கூறினேன். அவனும் என்னுடன் தனிமையிலிருந்து ரொம்ப நாட்கள் ஆனதால் அவனும் சொன்ன மாதிரியே சீக்கிரமாகவே வந்துவிட்டான். வந்தவுடனே நாங்கள் பேசிக்கொள்ளவே இல்லை. பல நாட்களாக நாங்கள் இருவரும் சந்திக்காததால் எங்களுடைய ஏக்கத்தை தான் நாங்கள் முதலில் தீர்த்து கொள்ள வேண்டும் என நினைத்து 2 பேருமே பேசிக்கொள்ளவே இல்லை. வந்ததுமே எங்களுடைய வேலையை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். அவன் 8 மணிக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தான். அப்போது வந்தவுடனே நாங்கள் எங்களுடைய வேலையை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். அதன் பிறகு எங்களுக்கு தேவையானதை எல்லாம் பூர்த்தியான பிறகு நாங்கள் இருவரும் பேசி கொண்டிருந்தோம். எங்களுடைய தகாத உறவுக்கு என் கணவன் இடையராக இருப்பதால் அவரை ஏதாவது செய்ய வேண்டும், அவரை தீர்த்து கட்டிவிட்டால் நாம் சந்தோஷமாக வாழலாம் என்று நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அதே சமயத்தில் அவரை கொலை செய்தாலும் நாம் மாட்டிவிடக்கூடாது, அவரை எப்படி கொலை செய்ய வேண்டும் எனவும் நாங்கள் கொண்டிருந்தோம். அப்போது கிட்டத்தட்ட மணி ஒரு 10 இருக்கும். சரி, நாம் இன்னொரு ரவுண்டு போய்விட்டு அதன் பிறகு இதை பற்றி பேசலாம் என சிவசக்தி கூப்பிட, நானும் அதற்காக தான் ஆசைப்பட்டிருக்கிறேன், நாம் ஆரம்பிக்கலாம் என மறுபடியும் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தோம். அப்போது நாங்கள் எதிர்பாராத விதமாக வேலைக்கு சென்ற என் கணவன் திடீரென இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து விட்டார். நானும் வேறு வழியின்றி கதவை திறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. வீட்டுக்குள் வந்த என் கணவன் வீட்டுக்குள் சிவசக்தி இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். கோபத்தில் அவர் என்னை அடிக்கவும் செய்தார். என்னை அடிப்பது சிவசக்தியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் உடனடியாக ஓடிச் சென்று சமையல் அறையில் இருந்த மிளகாய் பொடியை எடுத்து வந்து என் கணவனின் கண்ணில் தூவினான். எரிச்சல் தாங்க முடியாமல் என் கணவனும் கத்தினார். உடனடியாக என் கணவனின் வாயை இறுக்கமாக பொத்தி கொண்டு அவனுடைய கால்களாலையும் மற்றொரு கைகளாலையும் என் கணவனையும் கிடுக்குப்பிடி போட்டு அவர் அசையாதபடி பார்த்தும் கொண்டான். உடனே சிவசக்தியினிடம் ஓடி சென்று சமையல் அறையில் இருக்கும் காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து வா எனவும் கூறினான். எனக்கு சிவசக்தியின் மீது இருந்த மோகத்தின் காரணமாகவும் ஆசையின் காரணமாகவும் உடனடியாக நானும் ஓடிச் சென்று கத்தியை எடுத்து வந்தேன். நான் உன் கணவனை இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறேன், அவரால் தப்பிக்க முடியாது, அவரை குத்தி கொலை செய் என அவன் சொன்னான். நானும் முதலில் யோசித்தேன். அதன் பிறகு சிவசக்தியின் மீது இருந்த மோகத்தின் காரணமாக என் கணவனையே நான் கொலை செய்ய முடிவு செய்தேன். அவர் கத்தக்கூடாது என்பதற்காக முதலில் அவருடைய கழுத்தில் தான் நான் குத்தினேன். அதன் பிறகு அவர் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக அவருடைய உடலில் பல இடங்களில் நான் குத்தினேன். அதன் பிறகு சிவசக்தி அவருடைய கையை வாயிலிருந்து எடுக்க வலி தாங்க முடியாமல் என் கணவன் கத்தி கூச்சலிட்டு அலறினான். என் கணவனின் சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் ஓடி வந்து விட்டார்கள். அதன் பிறகு எங்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அப்போதுதான் சிவசக்தி என்னுடைய வீட்டுக்குள் மர்மநபர்கள் வந்துவிட்டார்கள், அவர்களை எதிர்த்து என் கணவன் சண்டையிட்டார். அப்போது கோபத்தில் அவர்கள் என் கணவனை குத்திவிட்டு ஓடிவிட்டார்கள் என ஊராரிடம் சொல்லு, அவர்களை நம்பி விடுவார்கள், உடனடியாக என் கணவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என நாடகமாடு அவருடைய காலில் விழுந்து கூட கதறியால் அவர்கள் நம்பிவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று விடுவார்கள். அதன் பிறகு நம்ம எப்படியாவது சமாளித்துக் கொள்ளலாம் எனவும் கூறினான். நானும் அவன் சொன்னது போல என் கணவனை மர்மநபர்கள் குத்திவிட்டார்கள், என் கணவனை எப்படியாவது சீக்கிரமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவர்களை காப்பாற்றுங்கள் என கதறி அழுது நாடகமாடினேன். அதனால் ஓடி வந்த மக்கள் முதலில் எதை பற்றியுமே யோசிக்கவில்லை. என் கணவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வேலையில் தான் ஈடுபட்டனர். என் கணவனையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே என் கணவன் துடிதுடித்து இறந்து விட்டார். அதன் பிறகு என் கணவனின் உடலானது காவிரிப்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டது. இந்த தகவலை அறிந்த நாகரசம்பட்டி போலீசார் என்னுடைய கணவனின் இறந்த செய்தியை கேட்டு கொலை வழக்கு பதிவு செய்து என்னிடம் விசாரணையை மேற்கொண்டனர். போலீசார் வந்து விசாரிக்கவும் நான் பயந்து விட்டேன். நான் முன்னுக்கு பின்முரணாக பதிலளித்தேன். அதன் பிறகு போலீசார் என்னை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். எனக்கு பயம் மேலும் அதிகரித்தது. அதன் பிறகு போலீசார் தங்களுடைய பாணியில் என்னிடம் விசாரணை மேற்கொள்ள பயந்து போன நான் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன். நானும் என்னுடைய கள்ளக்காதன சிவசக்தியும் வீட்டில் உல்லாசமாக இருக்கும்போது வெளியூருக்கு சென்ற என் கணவன் திடீரென வீட்டுக்கு வந்துவிட்டார். அவர் எங்கள் இருவரையும் தாக்கினார். பதிலுக்கு நாங்கள் அவரை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என நான் வாக்குமூலம் அளித்தேன். இந்த வாக்குமூலத்தை கேட்டு போலீசார் அதிர்ச்சியடைந்து அதன் பிறகு வழக்கு பதிவு செய்து என்னுடைய காதலனான சிவசக்தியையும் அதிரடியாக கைதும் செய்தனர்.
அதன் பிறகு எங்கள் இருவரையும் போச்சம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பிறகு சிவசக்தியை சேலம் மத்திய சிறையிலும் என்னை சேலம் பெண்கள் கிரை சிறையிலும் போலீசார் அடைத்தனர். கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த என் கணவனை கொலை செய்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.